அன்புக்குரியவர்களை, மீண்டும் வாய்ஸ் ஆஃப் அடோனாய் பைபிள் ஸ்டடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். பைபிள் ஸ்டடி நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான போதனையாக இருக்கின்ற மலை பிரசங்கத்தை தொடர்ச்சியாக நாம் கற்று வருகின்றோம். 14 பாக நிகழ்ச்சிகளை நிறைவு செய்தோம். 14 பாக நிகழ்ச்சிகளிலும் ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருந்ததை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றேன். இந்த நாள் 15வது பாக நிகழ்ச்சியிலே நாம் பங்கெடுத்திருக்கிறோம். இந்த நாள் நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் தந்தை, மைந்தன், தூயாவியருமாயிருக்கிற திரியேக கடவுளுடைய பரிசுத்த நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி உங்களுக்கு இறையாசிகளை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்ளுகின்றேன். அன்புக்குரியவர்களை, சில வாரங்களாக நாம் வேத பாரகர்கள், பரிசேயர்கள் ஆசரிக்கும் நீதியை விட மேலான நீதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற சீஷியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்ற அல்லது பரலோக ராஜ்ய வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற பாக்கியவான்களாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய நீதி மேலான நீதியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பிரமாணங்கள் என்று சில பிரமாணங்களை கற்றுத்தருவதை குறித்து நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வந்தோம். அதிலே கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, திருமண முறிவு கூடாது, ஆணையிடக்கூடாது, பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்பதை குறித்து நாம் கடந்த வார நிகழ்ச்சிகளிலே கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலே கிறிஸ்துவின் 6வது பிரமாணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் கற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகின்றோம். சத்துருக்களிடத்திலே நாம் எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்றுத்தருகின்ற திருமறை பகுதியைத்தான் இந்த நாளில் இந்த பைபிள் ஸ்டடி நிகழ்ச்சியிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 43வது வசனம், 44வது வசனத்திலே அவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 43வது வசனத்திலே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தம்முடைய அடியவர்களான நமக்கு கற்றுத்தருகின்ற உன்னதமான வசனங்கள். நம்முடைய இந்திய தேசத்தின் தேச தந்தை என்று அழைக்கப்படுகின்ற மகாத்மா காந்தி என்பவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் அல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தை அதிகமாய் நேசித்தவர், மலை பிரசங்கத்தை அதிகமாய் கற்றுக்கொண்டவர். அவருடைய அறையிலே எப்போதும் புதிய ஏற்பாடு ஒன்றை வைத்திருந்ததாக வரலாறு சொல்லுகிறது. தேச தந்தையாக இந்திய தேசத்தின் விடுதலைக்கு போராட அவர் துணிந்த வேளையிலே அகிம்சை வழியில் போராடுவதற்கு தூண்டியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கம் என்பதுதான் என்பதை மறக்க முடியாத உண்மையாக காணப்படுகிறது. உலக வாழ்க்கையிலே நாம் பல வேளைகளிலே பிறரால் காயப்படுத்தப்படுகின்றோம், பிறரால் உபத்திரவப்படுத்தப்படுகின்றோம். பிறர் நமக்கு கஷ்டங்களை தருகின்றார்கள், துன்பங்களை தருகின்றார்கள், வேதனைகளை தருகின்றார்கள். பல கலக்கம் நிறைந்த செயல்களிலே அவர்கள் ஈடுபட்டு நம்மை கலங்கடிக்கின்றார்கள். இந்த மனிதர்களை எல்லாம், இப்பேற்பட்ட நம்மை கஷ்டப்படுத்துகின்ற, காயப்படுத்துகின்ற, உபத்திரவப்படுத்துகின்ற, வேதனைப்படுத்துகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நாம் எப்படி நேசிப்பது என்பதை கற்றுத்தருகின்ற
பிரமாணம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மலை பிரசங்கத்தின் 6வது பிரமாணமாக காணப்படுகிறது. இது எதற்காக கற்றுத்தருகின்றார்? அவருடைய பிள்ளைகள் என்பவர்கள் வாழ்வு தரம் கூட்டப்பட்ட பிள்ளைகளாக வாழ வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்வின் தரத்தை அதிகமாய் உயர்த்தும்படியாய் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பிரமாணத்தை நமக்கு கற்றுத் தருகின்றார். 43வது வசனத்திலே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதை சொன்னது யார்? யூத தலைவர்கள், குறிப்பாக செகண்ட் டெம்பிள் பீரியடில் யூத சமயத்திலே உருவான சமய குழுக்களை சார்ந்தவர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள் இப்படியாக ஜனங்களுக்கு போதித்தார்கள், ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். செகண்ட் டெம்பிள் பீரியடை குறித்து இதற்கு முன்னதாக நாம் பங்கெடுத்த அந்த திருமறை தியான நிகழ்ச்சியில செகண்ட் டெம்பிள் பீரியட் என்பது என்ன, அந்த காலத்தில் உருவான சமய குழுக்களை குறித்து நான் கற்றுத்தந்த வீடியோக்கள் இதற்கு முந்தின பகுதிகளில் இருக்கின்றது. அதை கற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் அந்த பாகங்களை மீண்டும் அந்த லிங்கிலே போய் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து, உனக்கு அடுத்தவன் என்றால் யார்? கிரேக்க திருமறையிலே அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பிளீசியான் என்ற வார்த்தை அடுத்தவன் என்ற வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற நெய்பர் அல்லது பிறன் அல்லது அடுத்திருப்பவன். இந்த பிறன் யார் அல்லது உனக்கு அடுத்தவன் யார் என்பதை இந்த செகண்ட் டெம்பிள் பீரியடிலே உருவான சமய குழு தலைவர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர்கள் எப்படி கற்பித்தார்கள் என்றால், நம்மோடு கூட இருக்கின்ற பிற யூதர்களை மட்டும்தான் பிறன் அல்லது அடுத்திருப்பவன் என்று சமய தலைவர்கள் கற்று வந்தார்கள். இதன் வெளிப்பாடாகத்தான் லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கின்ற நல்ல சமாரியன் ஓமையிலே நியாய சாஸ்திரி ஒருவன் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கேட்கிறார், எனக்கு பிறன் யார் என்று. எனக்கு பிறன் யார் என்று. அன்பானவர்களே, இவனுடைய உள்ளத்துல இருப்பதெல்லாம் எனக்கு பிறன் என்னோடு இருக்கின்ற சக யூதர்கள் என்ற எண்ணத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உன்னோடு கூட இருக்கிற சக யூதர்கள் தான் உனக்கு அடுத்தவன், உனக்கு பிறன் என்று சொல்லுவார் என்ற மனநிலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனிடத்துல வந்து கேட்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பதில் கொடுக்கிறார்? தேவையில் இருக்கும் அனைவருக்கும் நாம் பிறனாக இருக்கிறோம், அவர்கள் நமக்கு பிறனாக இருக்கிறார்கள். அதனுடைய பொருள் என்னவென்றால், நீ எல்லாரையும் நேசிக்க வேண்டும். யூதர்களை மட்டுமல்ல, ரோமர்களையும் நீ நேசிக்க வேண்டும், பிற இனத்தை சார்ந்தவர்களையும் நேசிக்க வேண்டும். உலகத்திலே உள்ள அனைத்து நபர்களும் உனக்கு பிறன் அல்லது நமக்கு பிறன், நமக்கு அடுத்திருப்பவர்கள் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியன் ஓமையிலும் கற்றுத் தருகின்றார். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக. சத்துரு என்றால் யார்? இப்படி சட்ட புத்தகத்திலே எங்கும் சொல்லப்படவில்லை. சட்ட புத்தகங்கள் என்று அழைக்கப்படுகின்ற ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் போன்ற புஸ்தகத்திலே சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லி எங்கும் சொல்லப்படவில்லை. ஆனால் யூத சமய தலைவர்கள் யூதர்களை தவிர ஏனைய அனைவரும் நமக்கு சத்துருக்கள் என்று சொல்லி யூத மக்களுக்கு போதித்து வந்தார்கள், கற்று வந்தார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், இப்படி போதித்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அயலானுக்கு அன்பு, பகைவனுக்கு வெறுப்பு. அயலானுக்கு அன்பு, பகைவனுக்கு வெறுப்பு என்ற கொள்கையை நியாயப்பிரமாணம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நியாயப்பிரமாணம் அப்படி கற்றுத்தரவும் இல்லை. யாத்திராகமம் 12வது அதிகாரம்
49வது வசனத்தை படிக்கின்ற வேளையிலே கர்த்தர் மோசே வழியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகின்ற உண்மை என்னவென்றால், சுதேசிக்கும் உங்களிடத்தில் தங்கும் பரதேசிக்கும் ஒரே பிரமாணம் இருக்க கடவுது என்றார். சுதேசிக்கும் உங்களோடு தங்குகின்ற ஏனைய பரதேசிகளுக்கும் ஒரே சட்டம் தான் இருக்க வேண்டும். யூதர்களுக்கு தனி சட்டம், மற்ற மக்களுக்கு தனி சட்டம் என்று இருக்கக்கூடாது என்பதைத்தான் தந்தையாகிய கடவுள் மோசே வழியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 4-5 வசனங்களை படிக்கின்ற வேளையிலே அங்கே இன்னும் அழகாய் அந்த வசனம் சொல்லுகிறது, உன் சத்துருவன் மாடாவது கழுதையாவது தப்பி போக கண்டால் அதை திரும்ப அவனிடத்தில் கொண்டு போய் விடுவாயாக. உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோட விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாதிருக்கலாமா? அவசியமாய் அவனோடு கூட அதற்கு உதவி செய்வாயாக. பாருங்கள், சட்ட புத்தகத்திலே சொல்லப்பட்ட உண்மைகள் இதுதான். உன்னுடைய சத்துருவன் மாடாவது கழுதையாவது கஷ்டப்பட்டால் கூட, துன்பப்பட்டால் கூட நீ அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது, நீ அதை பொறுத்து கொள்ளக்கூடாது. உடனடியாக போய் அந்த மாட்டுக்காவது அந்த கழுதைக்காவது நீ உதவி செய்ய வேண்டும், அந்த சத்துருவுக்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்றுதான் சட்ட புத்தகம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் சமய தலைவர்கள் என்ன போதித்தார்கள்? சத்துருவை பகைப்பாயாக என்று போதித்தார்கள். அதற்கு திருமறையிலே இடமே இல்லை. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 17வது வசனத்திலே சாலமன் ஞானி சொல்லுகின்ற போது சொல்லுவார், உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும் போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. சத்துருவனுடைய கஷ்டத்தை கண்டு நீ சந்தோஷப்படக்கூடாது, அவன் தவறுகின்ற போது நீ மகிழ்ச்சி அடையக்கூடாது என்பதுதான் திருமறை நமக்கு கற்றுத்தருகின்ற உண்மை. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 21வது வசனத்தை படிக்கின்ற வேளையிலே, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. சத்துரு பசியாயிருந்தால் கூட நாம் உணவு கொடுக்க கடமைப்பட்டவர்கள். சத்துரு தாகமாயிருந்தால் கூட நாம் தண்ணீர் கொடுக்க கடமைப்பட்டவர்கள். அப்படியானால் உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதாக இஸ்ரவேலர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். கேள்விப்பட்டதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படியானால் இந்த சமய தலைவர்கள் எப்படி மக்களுக்கு போதித்தார்கள்? வேண்டுமென்றே தெரிந்தே தவறை மக்களுக்கு போதித்தார்கள். ஏனென்றால் வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாம், சமய தலைவர்கள் எல்லாம் சட்ட புத்தகத்தை தவறாமல் கற்று தேர்ந்தவர்கள், அவைகளை மிக தெளிவாக கற்று தேர்ந்தவர்கள். அப்போது அவர்களுக்கு தெரியும், சட்ட புத்தகத்திலே சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்படவில்லை என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனால் வேண்டுமென்றே தங்களுடைய சுயநலத்துக்காக மக்களுக்கு தவறான போதனைகளை போதிக்கிறார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 43வது வசனத்தில் இங்கே சொல்லுவதை நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம். உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது சட்ட புத்தகத்திலே சொல்லப்பட்டதல்ல, நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்டதல்ல. சமய தலைவர்கள் அவர்களுடைய சுயநலத்திற்காக யூத ஜனங்களுக்கு அப்படியாக கற்றுக் கொடுத்தார்கள், அப்படியாக போதித்து வந்தார்கள். 44வது வசனத்திலே அடுத்து ஆண்டவர் கற்றுத் தருகின்ற பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளே, மக்காரியோஸ், பாக்கியவான்கள், பிளஸட் பீப்பிள் என்று அழைக்கப்பட்டவர்களே, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுமானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டுமானால் நீங்கள் 4 காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவின் பிரமாணமாக 44வது வசனத்திலே இதை ஆண்டவர் கற்றுத் தருகின்றார். ஃபர்ஸ்ட், அன்பு செய்யுங்கள். மேக் லவ்.
மேக் லவ், அன்பு செய்யுங்கள். யாரை அன்பு செய்ய வேண்டும்? சத்துருக்களை அன்பு செய்ய வேண்டும். சத்துருக்களை சிநேகியுங்கள். இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளையாக சொல்லுகின்றார். அவருடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் இதை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் சீஷன் சீஷியினுடைய அகராதியிலே அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற பிள்ளைகளுடைய அகராதியிலே, டிக்ஷனரியிலே சத்துரு, விரோதி, பகைஞன் போன்ற வார்த்தைகள் கிடையாது. அப்பேற்பட்ட வார்த்தைகள் அவர்களுடைய வாழ்வுல இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் அல்ல. நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். எல்லாரையும் நேசிக்க வேண்டும். சத்துருக்களை நமக்கு நேசிக்க வேண்டும். நாம் சத்துருக்கள் என்று யாரை நினைக்கிறோம்? நம்மை கஷ்டப்படுத்துகிறவர்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை காயப்படுத்துகிறவர்களை நாம் சத்துருக்கள் என்று நினைக்கிறோம். இந்த நம்மை கஷ்டப்படுத்துவது, நம்மை துன்பப்படுத்துவது, நம்மை காயப்படுத்துவது அதிகமாக யார்? நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய உற்றார்கள், நம்முடைய உறவு முறைகளிலே இருக்கின்றவர்கள் நிமித்தமாகத்தான் அதிகமாய் நாம் வேதனைப்படுகிறோம், அதிகமாய் கஷ்டப்படுகிறோம், அதிகமாய் துக்கப்படுகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:36 சொல்லுகின்ற போது ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, அப்பேற்பட்ட நம்முடைய உறவு முறைகளிலே இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் நம்மை காயப்படுத்துகிறவர்கள், துக்கப்படுத்துகிறவர்கள், துயரப்படுத்துகிறவர்கள், வேதனைப்படுத்துகிறவர்கள், அவர்கள் எல்லோரையும் நாம் லவ் பண்ண வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். லவ் யுவர் எனிமீஸ் லைக் யுவர் எனிமீஸ் அல்ல. நீ அவர்களை விரும்பு என்று ஆண்டவர் சொல்லவில்லை. அவர்களை நேசி, அவர்களிடத்தில் அன்பு காட்டு என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உலகம் சொல்லலாம், சத்துருக்கள் செய்யும் தீமையை நீ சகித்துக்கொள். நீ சமாதானமாக வாழ வேண்டுமானால் சத்துருக்கள் செய்கின்ற தீமையை நீ சகித்துக்கொள், பொறுத்துக்கொள் என்று உலகம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைவிட மேலாக அதையும் தாண்டி சொல்லுகிறார். லவ் யுவர் எனிமீஸ், லவ் யுவர் எனிமீஸ் என்று சொல்லுகிறார். இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? ஆசீர்வதிங்கள். பிளஸ். யாரை ஆசீர்வதிக்க வேண்டும்? உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். எவ்வளவு ஆழமான உண்மையை இந்த மலைப்பிரசங்கத்திலே கற்றுத்தருகிறார், கிறிஸ்துவின் பிரமாணமாக கற்றுத்தருகிறார். நம்மை காயப்படுத்துகிறவர்கள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நமக்கு எதிராக எளிமையாக செய்யக்கூடிய காரியம் என்ன? நம்மை சபிப்பது. நம்மை சபிப்பது. சபிப்பது என்பது என்ன? சாபம் போடுவது மட்டுமல்ல, நம்மை பழித்து பேசுவது, நம்மை குறைத்து பேசுவது, நம்மை குற்றம் சாட்டுவது, நாம் செய்யாத பழிகளை நம்மேல் சுமத்துவது, இவைகள் எல்லாம் இந்த சபிப்பது என்ற வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அன்பானவர்களே, ஏன் சாபம் போடுகிறார்கள் அல்லது ஏன் இது போன்ற சபிக்கின்ற காரியங்களிலே சத்துருக்கள் ஈடுபடுகிறார்கள்? ஏனென்றால் நம்மிடத்தில் கொள்ளுகின்ற பொறாமையினாலே தான் அவர்கள் இவைகளை எல்லாம் செய்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் அதை குறித்து பயப்பட வேண்டாம். காரணம் என்று நம்மை சபித்தால் அது நமக்கு ஆசீர்வாதம். சந்தோஷப்படுங்கள். நம்ம யாராவது நம்மிடத்துல குற்றம் இல்லாமல் நம்மை குற்றப்படுத்தினாலோ சபித்தாலோ சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் சாபம் போடுகிறவர்களுக்குத்தான் அது சாபமாக மாறும். ஆதியாகமம் 12:3 அழகாய் கடவுள் ஆபிரகாமினிடத்தில் சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அந்த வாக்குத்தத்தம் நமக்கும் சொந்தமானது. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்மை சபிப்பவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் வேத பாரகர்கள், பரிசேயர்கள் அனுசரிக்கும் நீதியை விட மேலான நீதி என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத்தருகின்றார். அடுத்த இந்த பகுதியிலே மூன்றாவதாக ஆண்டவர் நாம் செய்ய வேண்டிய காரியமாக சொல்லுவது, நன்மை செய்யுங்கள். டூ குட். யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? அதுதான் முக்கியம். பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நம்மை பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும். அதுதான் மேலான நீதி என்று கற்றுத் தருகிறார். எப்படி அவர்களுக்கு நன்மை செய்வது? எப்படி என்றால், நாம் யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகத்தக்க வண்ணமாய் நாம் எப்படியெல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியும், நன்மை செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 21வது வசனத்திலே திருமறை சொல்லுகிறது, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க அவனுக்கு தண்ணீர் கொடு. இதை பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோம திருச்சபைக்கு கடிதம் எழுதுகின்ற வேளையில் ரோமர் 12வது அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லுகிறார், அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்னும் 12வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அவருடைய பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள் தீமையினாலே வெல்லக்கூடாது, தீமையை நன்மையினாலே வெல்லுகின்ற பிள்ளைகள் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆகவே நம்முடைய நோக்கம் அக்கினி தழலை விழப்பண்ணுவது அல்ல, அவர்கள் பகைவர்கள் எல்லாம் திருந்தி வாழ வேண்டும் என்பதாக நம்முடைய நோக்கம் அமைந்து அவர்களுக்கு எதிராக நாம் நன்மை செய்ய வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத்தருகிறார். 4வது காரியமாக ஆண்டவர் சொல்லுவது, ஜெபம் பண்ணுங்கள். யாருக்காக? ப்ரே பண்ண வேண்டாம், பிரேயர் செய்ய வேண்டும். யாருக்காக ஜெபிக்க வேண்டும்? நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும். not to pray about them but pray for them. நாம் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம், அவர்களை பற்றி ஜெபிக்கிறோம். ஆனால் not to pray about them, அவர்களை பற்றி ஜெபிப்பது அல்ல, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, என்னை நிந்திக்கிறவனை, என்னை துன்பப்படுத்துகிறவனை சந்திங்கப்பா, அவனை அதமாக்கி போடும், அவனை நொறுக்கி போடும், அவனுக்கு தண்டனை கொடும், இப்படி என்றெல்லாம் நாம் ஒருவேளை ஜெபிக்கின்றோம். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத் தருவது அப்பேற்பட்ட ஜெபம் அல்ல. அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலே அவரை நிந்தித்தவர்களுக்காகவும் அவரை துன்பப்படுத்தினவர்களுக்காகவும், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக, அவர்களுடைய ரட்சிப்புக்காக, அவர்களுடைய நன்மைக்காக ஆண்டவர் ஜெபித்ததை போல நாம் ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் மலை பிரசங்கத்திலே நமக்கு கற்றுத்தருகிறார். 109வது சங்கீதம் 4வது வசனத்திலே தாவீது சொல்லுகின்ற போது, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நான் சிநேகித்து பார்க்கிறேன், ஆனால் பகைவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள். நானோ அவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 60வது வசனத்திலே ஸ்தேவானை பாருங்கள், முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி ஜெபிக்கின்றார். நாமும் நம்மை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். இதுதான் மலை பிரசங்கத்திலே வேதபாரகர்கள் பரிசேயர்கள் அனுசரிக்கும் நீதியை விட கிறிஸ்தவர்கள் அனுசரிக்க வேண்டிய மேலான நீதி என்று கிறிஸ்துவன் 6வது பிரமாணத்தை இந்த வசனத்திலே கற்று தருகின்றார். அடுத்த 45வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற வேளையிலே, ஏன் நாம் இந்த 4 காரியங்களை செய்ய வேண்டும், இந்த காரியங்களை செய்தால் நமக்கு கிடைக்கின்ற பாக்கியங்கள் என்ன என்பதை அடுத்த வசனங்களிலே கற்றுத்தருகிறார். இதை அடுத்த பாக நிகழ்ச்சியிலே உங்களுக்கு கற்றுத்தர நான் ஆசைப்படுகின்றேன். ஆகவே இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்ட இந்த 2 வசனங்களையும் நம்முடைய உள்ளத்திலே பதித்து, உனக்கு அடுத்தவன் என்பவன் யார், சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டது யார் சொன்னது? சட்ட புத்தகத்திலே அல்ல, சமய தலைவர்கள் தங்களுடைய சுயநலத்துக்காக மக்களுக்கு போதித்தது என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பிரமாணத்தை கற்றுக்கொண்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை கடைபிடித்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் மாற நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் எப்படி நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை உம்முடைய வார்த்தை
வார்த்தைகளினூடாய் உம்முடைய பிரமாணத்தினூடாய் எங்களுக்கு கற்றுத் தந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழுகின்ற வாழ்க்கை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய சத்துருக்களை, எங்களை பகைக்கிறவர்களை, எங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நாங்கள் உம்முடைய பிரமாணத்தின்படி சிறப்பாய் நேசித்து அன்பு செய்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காக நன்மை செய்து அவர்களுக்காக செபித்து உம்முடைய பிள்ளைகளாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து வழியாய் தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.